அடர்ந்த பச்சை காடில் வீரன் என்ற பெருமைமிக்க ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதன் கர்ஜனை மரங்களை நடுங்கச் செய்தது. எல்லா விலங்குகளும் அதன் பலத்தைக் கண்டு அஞ்சின. பலமே அரசன் என்று நம்பிய வீரன் சிறிய விலங்குகளின் பேச்சைக் கேட்காமல் அவற்றை பலவீனமானவை என நினைத்தான். ஒரு மதிய நேரத்தில் ஆலமரத்தின் கீழ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது வீரனின் பாதத்தின் கீழ்கிட்டு என்ற சிறிய எலி சிக்கியது. நடுங்கினாலும் துணிச்சலுடன், "என்னை விடுங்கள், ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன்" என்று எலி கேட்டது. அதை கேட்டு சிரித்த வீரன் உதவி செய்யும் எலி என்ற எண்ணத்தில் சிரித்து அதை விடுதலை செய்தான். சில நாட்களுக்குப் பிறகு வேட்டையாடிகள் காட்டில் வலைகளை விரித்தனர். கவனமின்றி நடந்த வீரன் அந்த வலையில் சிக்கிக் கொண்டான். பலமாக கர்ஜித்தான். ஆனால் எந்த விலங்கும் அருகில் வரத் துணியவில்லை. அந்த கர்ஜனையை கேட்ட கிட்டு உடனே அங்கு ஓடி வந்தது. தன் வாக்குறுதியை நினைத்து கூரிய பற்களால் கயிறுகளை கடிக்கத் தொடங்கியது. சிறிது சிறிதாக வலை கிழிந்தது. வீரன் விடுபட்டான். அதிசயித்து தாழ்மையுடன் வீரன் எலிக்கு நன்றி தெரிவித்தான். பலம்தான் எல்லாம் அல்ல என்பதை அப்போது உணர்ந்தான். பின்னர் காட்டில் கடும் வறட்சி ஏற்பட்டது. ஆறுகள் உலர்ந்தன. தண்ணீருக்காக விலங்குகள் சண்டையிட்டன. தன் பாடத்தை நினைத்த வீரன் காட்டுக்கூட்டத்தை கூட்டினான். இப்போது பறவைகள், பூச்சிகள், சிறிய உயிரினங்கள் எல்லோரின் கருத்தையும் கேட்டான். ஒன்றாக சேர்ந்து நிலத்தடியில் உள்ள நீரூற்றின் அருகே ஒரு பொதுக்குளம் தோண்டும் திட்டம் போட்டனர். ஒற்றுமையுடன் உழைத்ததால் வறட்சியை வென்றனர். இனி வீரன் பயத்தால் ஆளவில்லை. அன்பும் மரியாதையும் கொண்டு வழிநடத்தினான். காடு மீண்டும் அமைதியாகியது. பாடம்: உண்மையான தலைமை தாழ்மையிலும் ஒற்றுமையிலும் மரியாதையிலும் உள்ளது.